நீங்கள் என்னைக்காவது ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பார்த்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இது அன்ஸ்டாப்பபிள், இல்லைனா ஏதாவது ஒரு செக்டார் பூம் ஆகுறத பார்த்து கூட நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம். இப்போவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமா பிஃபோர் இட் கெட்ஸ் டூ லேட் அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா நிறைய நியூ ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் பாப்அப் ஆகிட்டே இருக்கிறதுனால என்னைக்காவது நம்மளுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் கொடுக்குது. லைக் டெக் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட், கிரிப்டோ, இதிலலாம் சடனாக ப்ரைஸஸ் சோர் ஆகும்போது நிறைய பேர் என்ன ஆகுங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ரஷ்ஷன் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ணுறது என்னென்னா இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ விட்டு அதுக்கப்புறம் கிடைக்காதுன்ற மாதிரி. ரியல் கொஸ்டின் என்னென்னா நம்ம க்ரோத் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் மார்க்கெட் பபிளில் போய் மாட்டிக்கிறோமா? ஏன்னா அது பபிளாக இருந்துச்சுன்னா அந்த கிராஷை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக இந்த மார்க்கெட் பபிள்ஸ் பற்றி நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. நம்ம சேனலில் நம்ம வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் பபிள்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக்ஸ் எப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அந்த டைம் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது கேட்கவும் கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும். பட் ஹை ப்ரைஸ் மட்டும் இந்த மார்க்கெட் பபிளை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ரியல் டிரைவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னைக்காவது இந்த மாதிரி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்டாக் கீழேயே போகாது, இல்லை இனிமேலேருந்து மார்க்கெட் அப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆப்டிமிசம் எப்போ பிளைண்ட் ஃபெய்த்தாக மாறுதோ அப்போ அந்த காஷியஸ்னஸ்ன்றது நம்மக்கிட்டேருந்து டிஸப்பியர் ஆகிடுது. அப்போ தான் இந்த ப்ரைஸஸ்லாம் நிறைய பேர் வாங்கி ஸ்கை ராக்கெட் ஆகிடுது பியாண்ட் ரீசன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்தியாவோட டெக் ஐபிஓ ஃப்ரென்சி? அந்த டைமில் நிறைய ஸ்டார்ட் அப் வித் ஜீரோ ப்ராஃபிட் ஸ்கை ஹை வேல்யூவேஷன்ஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. சிம்பிளி பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் அதோட ஃபியூச்சர் டாமினன்ஸில் பிலீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ரியாலிட்டி கிக் என்னாச்சு? சில ஸ்டார்ட் அப்ஸ் மேபி த்ரைவ் ஆகியிருக்கும், பட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பிக் கொஸ்டின் என்னென்னா நம்ம ரியல் வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லை ஜஸ்ட் ஹைப்பில் வாங்குறோமான்றது தான். இதுதான் இந்த ஹைப் ட்ராப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்பயாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? இந்த பபிள் ஜென்ரலாக இந்த எக்ஸைட்டிங் நியூ இண்டஸ்ட்ரீஸில் தான் ஃபார்ம் ஆகும். லைக் .com பூம், ஏஐ, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், க்ரீன் எனர்ஜி. ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஒரு நியூ டெக்னாலஜி எமர்ஜ் ஆகும்போது எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுறாங்க? மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நினச்சிட்டு போய் ரிஸ்க்கை யோசிக்காமல் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா நியூ இண்டஸ்ட்ரியும் சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவோட ஃபின்டெக் அண்ட் இ-காமர்ஸ் ஸ்பேஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துச்சு. பட் எத்தனை கம்பெனிஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் பிஸ்னஸஸாக மாறுச்சு? சிலது மேபி ஒரு ஜெயண்ட்ஸாக மாறி இருக்கலாம். பட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ரெகுலேஷன், வீக் பிஸ்னஸ் மாடல்ஸை ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே நீங்கள் ஜம்ப் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நான் இன்னோவேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை ஜஸ்ட் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் எல்லாருக்குமே ஹை க்ரோத் கம்பெனிஸ்னால் பிடிக்கும். பட் லெட்ஸ் பி ரியல், எத்தனை கம்பெனிஸ் அதே சேம் ஸ்பீடில் ஃபார் அவர் க்ரோ ஆகிட்டு இருக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டாக் அன்ஸ்டாப்பபிள் க்ரோத் இருக்குன்னு ப்ரைஸ் ஆச்சுன்னா அது ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகும்? இப்போ மார்க்கெட் இப்போ இந்தியாவில் நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கீங்க, ரிடிகுலஸ் வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் ஆகும். சிம்பிளி பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் அதோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியலை பிலீவ் பண்ணுறதுனால. இப்போ மார்க்கெட் ரொம்ப க்ரௌடட் ஆயிடுச்சுன்னா வாட் ஆஃப் ப்ராஃபிட் டோன்ட் கீப் அப். இந்த டைமில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்கணும், நீங்கள் லாங் டேர்ம் வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைஸஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குன்ற ஒரு தப்பான அசம்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. நம்ம நிஜமாலே நம்மளால் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியுமா? ஹார்ட் ட்ரூத் என்னென்னா இப்போ நிறைய பேர் இந்த பபிள்ஸ்லாம் கிராஷ் ஆகும்போது நம்ம யோசிக்கலாம், ரொம்ப அப்வியஸாக தானே இருக்குது. அவ்வளோ அப்வியஸாக இருந்துச்சுன்னா ஏன் பீப்புள் அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சிம்பிளாக நம்மளால் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது, அது நியர்லி இம்பாசிபிள். இப்போ நம்ம சொல்லலாம் இது அப்வியஸாக இருக்குன்னு, பட் அந்த டைமில் நம்ம நம்மளால் டைம் பண்ண முடியாது இல்லையா? இது நல்லாவும் போகலாம், நல்லா போகாமே இருக்கலாம். இது இம்பாசிபிள் மார்க்கெட்டை டைம் பண்ணுறதை பொறுத்து. ஸ்டாக்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்காக மட்டுமே அது கிராஷ் ஆகாது, அண்ட் சீப்பாக இருக்கிறதுனால மட்டுமே பவுன்ஸ் பேக்கும் ஆகிடாது. இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஹை, ஆனாலுமே மார்க்கெட் இன்னும் நியூ ஹைஸை தொட்டுட்டு தான் இருக்குது. அப்போனா ஒரு கிராஷ் வர போதா? மேபி நாட். பட் இந்த பீக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க்கெட் சென்டிமெண்ட்.
பீப்புள் ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கலாம், ரிஸ்கி அசெட்ஸ் ரொம்ப டூ மச் மணி அட்ராக்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் நம்ம காஷியஸாக நம்மளோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது டஃப் அப்படின்னா உங்கள் மணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கு 4 முக்கியமான 4 ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்பர் 1, ஸ்டிக் டு ஃபண்டமெண்டல்ஸ் நாட் ஃபோமோ. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் பிஸ்னஸ்ன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஜஸ்ட் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஹைப்பில் வாங்காமல் அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி எல்லாமே நோட் பண்ணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 2, டைவர்சிஃபை. உங்கள் என்டையர் சேவிங்ஸுமே நீங்கள் ஒரு செக்டாரில் பெட் பண்ணுவீங்களா? டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண முடியும் அண்ட் டவுன் டர்ன் பீரியடில் உங்களோட மணியை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்பர் 3, இந்த ஹர்ட் மென்டாலிட்டியை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து டெய்லி ஹெட்லைன்ஸில் வருது அப்படின்னா இட்ஸ் ப்ராபப்ளி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். ஸோ க்ரௌட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் போது கண்டிப்பாக காஷியஸாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு சிக்னல் தான் கரெக்ஷன் நியரில் இருக்குது அப்படின்ட்டு. நம்பர் 4, லாங் டேர்மில் யோசிங்க, குவிக் ப்ராஃபிட்ஸில் மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களே கேட்டு பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் டிகேட்காக ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி அந்த கோலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோமா இப்போ எப்படி போகுது இந்த மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலாக ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க, குவாலிட்டி பிஸ்னஸஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் கிடையாது. ஸோ ஃபைனல் டேக்அவே என்னென்னா, ஹைப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிக்டேட் பண்ண விடாதீங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க, ட்ராக் ரெக்கார்டே வச்சு பார்த்தீங்கனாலுமே எந்த பபுளுமே ஃபார் எவர் இருந்திருக்காது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா, ஸ்டிக் டு த பேசிக். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரூலி இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, இல்லை ஜஸ்ட் நான் இந்த க்ரௌடில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நானும் அந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணுறேன்னான்ட்டு. ஏன்னா லெட்ஸ் பி ஹானஸ்ட், மார்க்கெட் சைக்கிளை நேவிகேட் பண்ணுறது, வேல்யூவேஷன், ரிஸ்க் இது எல்லாமே ரொம்ப ஈஸி கிடையாது. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் தேவைப்படுது. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு சிஎஃப்பி உங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகிற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம இந்த பேனிக் செல்லிங் இல்லை ஓவர் பேயிங் மாதிரி காமன் ட்ராப்ஸை விழாமல் நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிக் திங் இதான் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நீங்களே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து கேட்டு பாருங்கள், இது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஜஸ்ட் அனதர் பபிள் வெயிட்டிங் டு பர்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்னைக்காவது ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பபிள் அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் இன்சைட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.